Praise God. Hallelujah. Praise God. Hallelujah. Praise. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்து நம்மை வழிநடத்தும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவன் இம்மானுவேலராகிய கர்த்தரை நாம் உணர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான உடைய பிறப்பின் நன்னாளுக்காய் நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனுள்ள தேவன் தாவீதின் ஊரிலே பிறந்து எங்களை மீட்கும்படியாய், எங்களோடு இருந்து எங்களை நித்திய வாழ்விலே சேர்க்கும்படியாய், அனைத்து நிலைகளிலும் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார் பிதாவே. இப்பொழுதும் சுவாமி, உம்முடைய மாறாத பிரசனம், உம்முடைய மாறாத வழிநடத்தலுக்கு ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருக்கணும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், சிந்திக்கிற வசனங்கள், இவை அனைத்திலும் தேவனீர் எங்களோடு இடைபெறுங்க சுவாமி. இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தடைகளை குறித்து கொண்டு துரிதமாக எங்களுக்கு அழைத்து கொள்வாங்க. உங்களுடைய பிரசனத்தை மாத்திரம் உணர தேவனீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய ஐக்கிய பத்தியிலே நாங்கள் இணையிருக்கிறோம். உமக்கு உதவிகளாய் இணைந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 59வது பாடலை நாம் பாடுவோம். மெய் பக்தரே நீர் விழித்தெழுப்போம், சந்தோஷமாய் இந்நாளை வாழ்த்திடும். 59வது மெய் பக்தரே நீர் விழித்தெழும்பு, சந்தோஷமாய் இந்நாளை வாழ்த்திடும். இன்றைக்கு லோகம் இன்பத்தை மீட்டார், மீட்போய் விண்ணை கொண்டாடினார். தேவாதி
ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா க்ஷணத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுவென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் விலகால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் பயபக்தியோடு சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு பழுப்பி அழைத்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் திணறி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விருப்பமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயும் பாவம் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இந்த தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான உங்களுடைய பிறப்பின் நன்னாளுக்காய் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி உங்களுடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய், மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட தேவ நீர் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழிநடத்தும்படியாய் எழுச்சி கொண்டாடுகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய பிறப்பின் நன்னாளை ஆண்டவரே அனுசரித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, உலகமெங்கும் ஆண்டவரே உங்களுடைய நன்மைகளினால் கிருபைகளினால் நீர் கொடுக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் பிள்ளை வாழ்க்கையிலே எப்போதும் பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்பட ஆண்டவரே தேவ நீர் கிருபை வரங்களை தந்து வழிநடத்தும்படியாய் எழுச்சி கொண்டாடுகிறோம். இப்போதும் சுவாமி ஆண்டவரே, ஆலயத்திற்காக செபிக்கிறோம். இந்த ஆலயத்தை தேவநீர் மலை மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறேன். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த ஆலயத்தை பார்த்து இந்த பிள்ளைகள் தேவையோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு, கண்ணீரோடு பார்க்கிறார்களோ, பிள்ளைடைய உள்ள தெய்வங்களிலே தேவன் நீர் பேசுகிற கர்த்தர் பிள்ளைகளுக்கு
மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் நன்மைகளினால் கிருபைகளினால் பிள்ளைகளை முடிசூட்டும்படியாய் வெற்றி மன்றாடுகிறோம். அதன் மூலமாய் ரட்சிப்பின் அனுபவத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை அறிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க சுவாமி. கடைசி காலகட்டத்திலே வாழ்ந்து வருகிற நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மண்டை கிட்டி சேர்வதற்கு எங்களுடைய வாழ்வை இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே தேவனே கிருபை வரங்களை தரும்படியாய் வெற்றி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். தேவனீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை நீ உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிரதம பேராயர், சென்னை பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபை ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உங்களுடைய கரம் உங்களுடைய வழிநடத்துதல் காணப்படட்டும் அப்பா. ஊழியத்தில் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவனே கூட இருந்து தொடர்ந்து தேவன் நீர் வழிநடத்தபடி ஆகிய மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே உங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையில் அனைத்து ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐக்கியங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஐக்கியத்திலே சந்தோஷம் சமாதானத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்துகிற கர்த்தர், அதை என்னைக்குமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போதும் சுவாமி அனைத்து விசுவாச பிள்ளைகளை மனதிலே நினைக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். உங்களுடைய பிறப்பின் நாளிலே நீர் கொடுக்கிற ஆண்டவரே எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை பிள்ளைகள் தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி பொழுத கத்து சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தருகிற கத்து, அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை நிறைவேது மட்டும் தாங்குவேன் என்று சொன்ன தேவன் தொடர்ந்து தேவனில் அவனமாய் தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வயதான சூழ்நிலையிலே காணப்படுகிற பலவீனங்களோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் நீர் ஆண்டவரே நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் பிள்ளைகளை தொடர்ந்து அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்துங்க சுவாமி. ஆகவே குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், சிறு குழந்தைகளை தேவனீர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த இயற்கை மாற்றங்களினாலே பிள்ளைகளுடைய சரீரங்களில் எந்த ஒரு பலவீனமும் அணுகாதபடிக்கு தேவனீர் காத்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அரையாண்டு தேர்வை முடித்து ஆண்டவரே விடுமுறை நாட்களிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவன் நீர் ஆண்டவரே சந்தோஷத்தோடு விடுமுறை நாட்களை கழிக்கவும் ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே குறிப்பாக பிள்ளைகள் தங்களுடைய பள்ளிகளுக்கு திரும்ப தேவனின் கிருபைத்தாங்க. உங்களுடைய மாறாத வழிநடத்தலின் கரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல மதிப்பெண்களை தந்து பிள்ளைகளுடைய வாழ்வை வழிநடத்தும்படியாய் வெற்றி மன்றாடுகிறோம் சுவாமி. திருச்சபையிலே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை ஏற்படுத்துகிற கர்த்தர், வருகிற புதிய ஆண்டிலே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கனவு கல்யாணத்திலே செய்த அற்புத அடையாளங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து அதற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழிநடத்தபடியாக வெற்றி மன்றாடுகிறோம். உங்களுடைய மாறாத வழிநடத்தலின் கரம் பிள்ளை வாழ்க்கையிலே காணப்படட்டும் அப்பா. இப்போதும் சுவாமி இந்த ஆராதனையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர், தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய ஐக்கிய பத்தியிலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு வந்த பிள்ளைகளாய் இதிலே பங்கு பெற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைத்தாங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் பண்டிகை ஆராதனையில் அழைத்து கொள்வாங்க சுவாமி. உங்களுடைய மாறாத பிரசன்னம் வழிநடத்துதல் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றற்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு விளைவைகளே, ஆமென். உட்கார்வோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 முடிய. ஏசாயா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 முடிய. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10 முதல் 17 முடிய. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி,
நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாது என்று என் தேவனையும் விசனப்படுத்துக பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். எப்ராஹிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேல் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார் என்றார் என்பதே. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 99ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 99ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். நாம் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கடுமையானது பிறந்தார். ஒன்று பிளாட்டின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் அடங்கினார். 3ஆம் நாள் மனிதர்கள் எழுதினார். பரமனையிலே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவாதி ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனை உணர்ச்சி விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 முடிய. மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி
அந்த அதிகாரம் முடியும். வாசிக்கும்படியாக தெரிந்துள்ள இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 முடிய. மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 முடிய. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா. இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகி மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவினாலே கர்த்தவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகி யோசேப்பே, உன் மனைவியாகி மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். வாசிக்கும்படியாக இருந்த இரண்டாம் வேதம் வாசிக்காய்க்கு தேவனுக்கே நன்மை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நாம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்மத்திலே உலாவுகிற தேவன், நம்மோடு வாசம் செய்கிற கர்த்தர், அதை எண்ணி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஏனென்றால் இம்மானுவேலராய் நம்மோடு வாசம் செய்கிறார், நம்மோடு இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குரைத்த கர்த்தர் அவர் நிச்சயமாய் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கும்படி ஆகவேதான் தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், அந்த தேவனை நாம் மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்மத்திலே உலாவுகிற தேவன், நம்மோடு வாசம் செய்கிற தேவன். நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஏனென்றால் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை என்றும் உள்ள கிருபை எண்ணி ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். எங்கள் மத்தியில்
ஏனென்றால் அவருடைய பிறப்பிலே எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி ஆண்டவர் ஏற்படுத்தினார். மெய்ப்பர்கள் முதல் ஆண்டவர் கீழே இருந்து மேலே இருக்கிற பிள்ளைகள் வரையிலும், சாஸ்திரிகள் வரையிலும் அவரை பணிந்து கொள்ளும்படியாய், அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய பிறப்பு காணப்பட்டது. ஆண்டவருடைய பிறப்பு ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்தின பிறப்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஏனென்றால் அவருடைய பிறப்பிலே ஆனந்தமாய் அவரை பணிந்து கொண்டார்கள். சாஸ்திரிகள் பணிந்து கொள்வது மாத்திரமல்ல, மெய்ப்பர்கள் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. முதலாவது சந்தோஷமாய் பணிந்து கொண்டார்கள். அந்த தேவனை நாம் துதிப்போமா? அந்த தேவனை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆனந்த துதியோடு கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு ஆகாய விண்மீன்கள் எல்லாம் ஆண்டவரை துதித்தது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை தருகிற கர்த்தரல்ல மட்டுமல்ல, ஆண்டவர் சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிற கர்த்தர். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். ஏனென்றால் அவருடைய நாமம் 1000 நாமங்கள். ஏனென்றால் அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர். பல நாமங்கள் உண்டு. அந்த தேவனை நாம் துதிப்போமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாருங்கள்? கர்த்தா
கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் கரம் தட்டி பாடிடுவேன் என்று சொல்லி பக்தர் பாடின பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்போமா. ஆண்டவருடைய நாமத்தை உணர்ந்தனா தீர்க்கன் சொல்கிறானே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. அந்த தேவனை மனதார துதிக்கிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எஸ் லார்ட், உம்மை துதிக்கிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா யாப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா யாப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்கமெல்லாம் நீர்ந்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் தண்ணி இறங்குதல், தாகமெல்லாம் நீர்ந்தீரையா. ஒருவரை கேட்குமா? எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்கமெல்லாம் நீர்ந்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து, தாகமெல்லாம் நீர்ந்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா யாப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா யாப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லோரையும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக, எந்த நாடும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எல்லோரையும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக, எந்த நாடும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவனாக, என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா யாப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா யாப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா
இஸ்ரவேலராய் மண்ணில் வந்த தெய்வனாய் இன்றும் என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே வாசம் செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, இந்த உலகத்திலே வந்ததற்கு ஒரு நோக்கம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜீவனை தந்து நம்மை போல படைத்து நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவானான் என்று வேதம் சொல்வது மாத்திரமல்ல, நம்மை போல நான் பட்ட வேதனை, பாடுகள், உபத்திரவம் வரக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கணும், சமாதானமாய் இருக்கணும், மகிழ்ச்சியாய் இருக்கணும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதி பாடல் எப்போதும் பாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்கிறோமா? ஆண்டவரை சோதரிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் வைக்கவில்லை. நாம் தேடிக்கொண்டது அந்த சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேடிக்கொண்டது சில நேரம் தவறாய் இருக்கலாம். ஆண்டவர் அந்த தவறை எடுக்கும்படியாய், நம்மை மீட்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்தார், நம்மை மீட்கும்படியாய் வந்தார். அதை உணர்ந்தவர்களாய் பாடுவோமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போட்டு என்றென்றும் வாழ்ந்திடுவேன், எப்போதும் வாழ்வேன். ஆகவேதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்று சொன்ன தேவன் நித்தியமான வாழ்க்கையிலே நிறைவான சந்தோஷத்தை தருகிற கர்த்தரவா. அதுதான் ஆண்டவருடைய படைப்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே யோவான் 3:16 வாசிக்கிறோம் அல்லவா? இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார், மனிதன் அல்ல ஆண்டவர் நம்மிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்த கர்த்தர். நமக்கு ஜீவனை தந்து இந்த உலகத்திலே பிறந்து நம்மோடு வாசம் செய்த கர்த்தர், ஊழியத்தை நிறைவேற்றின கர்த்தர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை வைத்து சென்ற கர்த்தர். அந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் இன்னும் அதிகமாய் அனுபவிக்கும்படியாய் ஆண்டவரை நோக்கி துதிப்போமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி என்றென்று
அவர் பிறந்து நம்முடைய வாழ்க்கையை மீட்ட கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பிலே இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை என்பதை உணர்ந்து நமக்காக சமாதானத்தை வைத்தார். சந்தோஷம் இல்லை என்பதை உணர்ந்து எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷமாய் அவர் பிறந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவரை நோக்கி கேட்போம். அப்பா, நீர் கொடுக்கிற அந்த சந்தோஷம், நீர் கொடுக்கிற அந்த சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைவாய் அனுபவிக்க வேண்டும், நிறைவாய் அனுபவிக்க வேண்டும். எனக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஏனென்றால் நம்மோடு இருக்கிற கர்த்தர் இம்மானுவேலராய் பிறந்தார். நிச்சயமாய் அவர் தருவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னார். நம்மை வெட்கத்துக்குள்ளாய் நடத்துகிற கர்த்தர் அல்ல. பாடுகள் மத்தியிலேயும், உபத்திரவங்கள் மத்தியிலேயும், போராட்டங்கள் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மை நிறைவாய் நடத்துகிற கர்த்தர், நம்மை நிறைவாய் நடத்துகிற கர்த்தர். அந்த தேவனை நோக்கி கேட்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய வார்த்தைக்காய் நாங்கள் கடந்து செல்கிறோம் சுவாமி. வார்த்தையினால் உண்டாகிற நிறைவின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்தைகளை வழி நடத்துகிற சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விருதவனமாக பாடல் புத்தகத்திலே 73வது பாடலை நாம் பாடுவோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. இந்த பாடலை நாம் விருதவனமாக கரங்களை கட்டி நாம் பாடுவோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக போதகர் குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களை
நம்முடைய பணிகளை ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. உண்மையாகவே ஆண்டவர் உடைய பிறப்பிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தொடர்ந்து தந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மோடு ஆண்டவர் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இம்மானுவேலராய் இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா நிலைகளிலும், எல்லா காலகட்டத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சொல்கிறார், இம்மானுவேலராய் இந்த உலகத்திலே பிறந்த கர்த்தர், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் இதே நாம் பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எப்போதும் நம்மோடு இருக்கிறார். இதே தீர்க்கன் சொல்லும் போது நாம் வாசிக்க கேட்ட முதலாவது வேத பகுதியாகிய ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அங்கேயும் தீர்க்கதரிசி இம்மானுவேல் என்ற ஒரு பெயருக்கு முன்பாகவே அவருடைய பிறப்பை குறித்து அங்கு உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே இம்மானுவேல் என்ற வார்த்தை தீர்க்கன் மூலமாய் நமக்கு உரைக்கப்படுகிறது. அது வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இங்கு பெயரிடுவாள். அங்கு பார்க்கும் பொழுது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இங்கு நாம் பார்க்கும் பொழுது நம்மோடு இருக்கிற இம்மானுவேல் நம்முடைய வாழ்க்கையிலே எவனமாய் காணப்படுகிறார். நம்முடைய தனி வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, ஆண்டவர் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே இம்மானுவேலாய் காணப்படுகிற கர்த்தர் 3 நிலைகளிலே நம்முடைய வாழ்விலே எவனமாய் இருக்கிறார் என்பதை நாம் சுருக்கமாய் நாம் தியானிப்போம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது நம்மோடு எவனமாய் இருக்கிறார் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கர் சொல்லும் போது சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒன்றாம் அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை வாயிலே வைக்கிறேன். 8வது வசனத்தில் ஆண்டவர் இம்மானுவேலாகிய கர்த்தர் நம்மோடு எவனமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்மை காக்கும்படி நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், எதற்காக இந்த உலகத்திலே ஆண்டவர் பிறந்தார், அவருக்கு ஏன் இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள் என்றால் தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த உலகத்திலே பிறந்தார். ஆகவே தான் சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம். எந்த மனுஷனுக்கு என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். உன்னை நான் காப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே தான் ஆண்டவர் மோசேக்கு சொல்லும் போது என்ன சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் எதற்காக நம்மோடு இருக்கிறார், தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி. போராட்டத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மீட்கும்படிக்காய், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு மறுவாழ்வை எப்படியாவது தர வேண்டும் என்பதற்காய் பிள்ளைகளை காக்கும்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு எவனமாய் இருக்கிறார்,
தம்முடைய பிள்ளைகளோடு வாசம் செய்கிறார். இம்மானுவேலராய் காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 91ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுவார்? கட்டளையிடுவார். வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி நீ எங்கே போனாலும், ஆகவேதான் சொல்கிறார், சமுத்திரத்தின் ஆழத்திலே சென்றாலும் அங்கேயும் நீ இருக்கிறீர். நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு இருக்கிற கர்த்தர் எங்கு இருந்தாலும், அநேக நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், ஆண்டவர் நான் பார்க்கல, இல்லை, நம்ம எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆகவேதான் இம்மானுவேலாய் காணப்படுகிற கர்த்தர் அவர் சொல்கிறார், உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே கலங்காதே. திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உனக்கு கொடுக்கிற நன்மை, உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், ஏன் நம்மோடு இருக்கிற கர்த்தர் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன். நீ போகும் இடமெல்லாம் ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடையே இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும், சோதனையான நேரம், போராட்டமான நேரம், அது மாத்திரமல்ல, சில சூழ்நிலைகளுக்கு நாம் கிளம்பி செல்லும் பொழுது, வெளியே செல்லும் போது இது நடக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோடு செல்கிற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? திகையாதே கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏனென்றால் இம்மானுவேலராகிய கர்த்தர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி. முதலாவது சொல்கிறார், தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி இந்த உலகத்திலே வந்த கர்த்தர். இதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார் 31ஆம் சங்கீதம் 20வது வசனத்திலே, அதே போல 139ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலேயும் ஆண்டவர் அங்கு சங்கீதக்காரன் மூலமாய் நமக்கு உரைக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? 139:13, நீ உள்ளத்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாய் கற்பத்தில் என்ன பண்ணினீர்? காப்பாற்றினீர். நம்மை காக்கும் பொழுது எப்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார்? தாயின் கற்பத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுகிறார்? காப்பாற்றுகிற கர்த்தர். அதே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடத்திலே ஒளித்து வைத்து என்ன பண்ணுகிறாராம்? காப்பாற்றுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒளித்து வைத்து பாதுகாத்து காப்பாற்றுகிறார், காக்கும்படி நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மை காக்கும்படி நம்மோடு இருக்கிறார். ஆகவேதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம், 28:20. மத்தேயு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கட்டளையை தருகிறார். நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? அங்கே நாம் பார்க்கும் பொழுது 18வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இம்மானுவேலராகிய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன். என்ன சொல்கிறார்? அதை கை கொள்ளுங்கள், உங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்த நான் பண்றேன்.
உங்களோடு கூட நான் இருக்கிறேன். நம்மை காக்கும்படி நம்மோடு இருக்கிறார். இரண்டாவதாக, முதலாவது சொன்னார் நம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி. இரண்டாவது பார்க்கும் பொழுது எதற்காக நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது எரேமியா தீர்க்கன் சொல்லும்போது சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எரேமியா 1:19. அவர்கள் உமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவதாக, தீர்க்கதரிசியாக எரேமியாவை அழைக்கும் பொழுது, எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது இரண்டாவது நிலை, இம்மானுவேலராகிய கர்த்தர் ஏன் நம்மோடு இருக்கிறார்? முதலாவது நாம் பார்த்தோம், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் நம்மோடு இருக்கிறார்? நம்மை காக்கும்படி நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது, தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் உரைக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? இம்மானுவேலராகிய கர்த்தர் எதற்கு இந்த உலகத்திலே நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரட்சிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது, வழி தவறி போகக்கூடாது. ஆகவேதான் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்த தேவன் 100 ஆடுகளை வைத்தார். என்ன பண்ணினார்? ஒரே ஒரு ஆடு வேற போச்சுங்க. 99 ஆடு அப்படியே விட்டுட்டாரு. யோசிக்கிறோமா? அந்த ஆடுதான் கொஞ்சம் கீழ்ப்படியாத ஆடு. இம்மானுவேலராகிய கர்த்தர் அந்த ஆடோட கூட இருந்தாருங்க. இன்னைக்கு நம்ம எந்த ஆடோட இருக்கிறோம்? 99 ஆட்டுல நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? இல்லைன்னா அந்த ஒரு ஆட்டோட நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் விடமாட்டார், ஆண்டவர் விடமாட்டார். கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சகையுடைய வாழ்க்கை எப்படி ரட்சித்தார் தெரியுமில்ல? யோசிக்கிறோமா? சகையை ஆண்டவர் அழைத்தார். சகையுவே, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். வீட்டுக்கு ஆண்டவர் சென்றார், உண்மைதான். சென்ற கர்த்தர் என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அப்போதுதான் ஆண்டவர் சகையோடு நிறைவாய் இருந்தார். இம்மானுவேலராகிய கர்த்தர் சகையுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்பட்டார். ஏனென்றால் தன் பாவங்களை என்ன பண்ணினார்? அறிக்கையிட்டான். வேதம் சொல்லுகிறதா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இம்மானுவேலருடைய இரக்கத்தை அவன் பெற்றுக் கொண்டான். ஆண்டவரே, அநியாயமாய் நான் யாரிடத்திலாவது வாங்கியதுனால் நான் அதை திரும்ப கொடுத்து விடுகிறேன். யோசிக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார்? நம்மை காக்கும்படி மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிற கர்த்தர் இரண்டாவது சொல்கிறார், ரட்சிக்கும்படிக்கு. எந்தெந்த நிலைகளிலே சீர்கேடான வாழ்க்கைக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதோ, அந்தந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். தம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார். என்னுடைய மகனே, மகளே என்று சொல்லி அழைக்கிறார். ஏனென்றால் வேதம் என்ன சொல்கிறது? பேர் சொல்லி அழைக்கிறது ஆண்டவருடைய நிலை. யோசிக்கிறோமா? நம்மை பேர் சொல்லி அழைத்தார், நம்மை முன்குறித்த கர்த்தர். யோசிக்கிறோமா? ஆகவேதான் ஆண்டவர் இரண்டாவது சொல்லுகிறார், ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே எரேமியா தீர்க்கன் சொல்லும்போது 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் உன்னோட இருக்கிறேன். இங்கு பார்க்கும் பொழுது எரேமியாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே ஒரு மனசோர்வு. ஏனென்றால் ஊழியத்தில் உள்ள பாரம், ஊழியத்தில் உள்ள வேதனை, ஊழியத்தில் உள்ள பாரங்கள், வேதனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கு எரேமியா தீர்க்கதரிசி உடைய வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலையிலே மனசோர்வை நீக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்கிறார். 2 நிலைகளை ஆண்டவர் ஊழியத்திலே வைத்த ஒரு காரியம்
பிள்ளைகளை ரட்சிப்பதற்கு. அது மாத்திரமல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னை ரட்சிப்பதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜனத்திற்கு எதிராக அரணான வெங்கலம் அழகமாக்குவேன், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும். ரெண்டு நிலை, ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனசோர்வை ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நம்மை ரட்சித்த கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாடுகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட உபத்திரவமா இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எரேமியா தீர்க்கதரிசியுடைய ஊழிய மனசோர்வை ஆண்டவர் என்ன பண்ணினார்? பார்த்தார். பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நான் உன்னை தப்புவித்து உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 4:12 அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. இந்த உலகத்திற்கு இம்மானுவேலராய் ஏன் வந்தார் என்றால், மனுமக்களை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இம்மானுவேலராகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய ஊழிய பணிகளை நிறைவேற்றும் பொழுது அநேக வேதனைகளோடு, பாடுகளோடு, உபத்திரவங்களோடு தான் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனாலும் அவைகளின் மத்தியிலையும் தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கு முதலாவது சொன்னார். இரண்டாவது, தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? தம்முடைய பிள்ளைகளோடு வாசம் செய்கிற கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 59:1 வாசிக்கப்படுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை என்ன பண்ணவில்லையா? குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி எப்படி இல்லை? மந்தமாய் இருக்கவும் இல்லை. ஆண்டவருடைய கை குறுகி போகிற கை இல்லைங்க, நிறைவாய் நம்மை நடத்துகிற கை. அந்த நிறைவான நடத்துதல் தான் அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சாரு. யோசிக்கிறோமா? என்ன பண்ணாரு? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? 4 அடி ஒண்ணு கொடுத்து இப்படி விட்டு போன உன் பின்னாடி தேடி வரேன். யோசிக்கிறோமா? நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் கேட்கலன்னா என்ன பண்றோம்? 4 அடி போடுறோமா இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுங்களா? அந்த ஆட்டை கையில தூக்கி வச்சுட்டு ஊர் ஜனங்களுக்கு எல்லாருமே என்ன பண்ணாரு? காணாமல் போச்சு இந்த ஆடு, என் கூட என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. ஏனென்றால் ஆண்டவருடைய ஊழிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ரட்சிக்கும்படி இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ரட்சிக்கும்படி இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74-75 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையிலிருந்தும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை என்ன பண்ணினார்? ஏற்படுத்தினார். இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறீர்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசியுங்கள். 9:56. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். ஆண்டவருடைய ஊழிய பணி, ரட்சிப்பின் பணி அங்கு நிறைவேறின பின்பு வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவதாக காக்கும்படி இம்மானுவேலராய் இந்த உலகத்திலே வந்த தேவன் மாத்திரமல்ல, ரட்சிப்பதற்காய் இம்மானுவேலராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே மூன்றாவதாக எதற்காக நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். 42ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசியுங்கள். எரேமியா 42:11-12. நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே
நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுயதேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். உங்களுக்கு இரக்கம் செய்வேன். மூன்றாவதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படியாய் நம்மோடு இருக்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, ரட்சிப்பதற்காய் நம்மோடு இருக்கிற தேவன் அல்ல, மூன்றாவது தப்புவிக்கும்படிக்கு நம்மோடு இருக்கிறார். நம்மை தப்புவிக்கிற கர்த்தர். போராட்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழுகிற அனுதின வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை என்ன பண்றார்? தப்புவிக்கிறார். தப்புவிக்கும்படியாய் நம்மோடு இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும். இதை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். தானியேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தப்புவித்தார். எவனமாய் தப்புவித்தார்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். இதே தப்புவித்தல் எதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது தெரியுங்களா? ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஏனென்றால் இரண்டாவது வருகையிலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? 2 ஆடுகளாய் பிரிக்கிறாரே, செம்மறியாடு, வெள்ளாடு. ஆனா நம்ம என்ன ஆடு சாப்பிடுறோன்றது ஒரு பக்கம், ஆனால் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி எந்த பக்கத்தில் உள்ள ஆட்டை குறித்து ஆண்டவர் சொல்றார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தம் வரலையா? ஹல்லேலூயா. செம்மறியாடு பக்கம் சொல்றாரு, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இந்த உலகம் உண்டாகினது முதல் இந்நாள் மட்டும் உங்களுக்காக சுதந்திரித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நித்திய ஜீவன் என்ன பண்ணுங்க? சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நம்மை தப்புவிக்கும்படி ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே நம்மை தப்புவிக்கும்படி இம்மானுவேலாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்மை எவனமாய் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில இருக்கிறோம். யோசிக்கிறோமா? ஆண்டவருடைய நீதி விளங்கும் நாள் நெருங்கி வருகிறது. ஆகவேதான் இங்கு நாம் பார்க்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கையிலே ராஜா கெவி கிட்ட வந்த பொழுது வாசிங்க 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து அங்கு பார்க்கிறோம். எவனமாய் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ராஜா கேட்கிறார் ஒரு கேள்வி. ஏனென்றால் இரவு முழுவதும் ராஜாவுக்கு உறக்கம் வரவில்லை. தானியேலை எங்கே போட்டு விட்டேன்? சிங்க கெவியிலே போட்டு விட்டேன். வாசியுங்கள். ராஜா கெவியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே, எப்போ யோசிக்கிறார் பாத்தீங்களா? சிங்க கெவியில போடும் போது யோசிக்கல, சரிங்களா? அப்பெல்லாம் சிந்திக்கல. எல்லாரோட கூட்டு கல்வாணியா என்ன பண்ணிட்டாரு? ராஜா சேர்ந்து தூக்கி போ, வயிறு வெளிய அப்படின்னு போட்டாச்சு சிங்க கெவியில. இப்ப என்ன சொல்றாரு? துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, இப்பதான் தெரியுது தானியேல் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஜீவனுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி வாசிங்கம்மா. ஜீவனுள்ள தேவனே, தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். ஆம் ராஜாவே, நீர் என்று வாழ்க. மறு உத்தரவு கொடுக்கிறார் தானியேல். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிப்பார். சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இம்மானுவேலாகிய கர்த்தர் ஏன் நம்மோடு இருக்கிறார்? போராட்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, சோர்வுகளின் மத்தியிலே, நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆகவேதான் ஒரு மனிதன் ஜெபித்தானே, என்ன சொன்னான்? நான் கட்டின மகா பாபிலோன் ராஜ்யத்தை கட்டினான்.
அலங்கத்தை பெரிதாக்கினான். என் ஆத்துமாவே நீ நன்றாய் புசித்து இளைப்பாரு. அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, மதிகேடனே, இன்று ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணராமல், சிந்திக்காமல் அநேக வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். ஆண்டவர் உணர்த்தின பின்பாவது நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? சீர்படணுங்க. அதற்கு தான் இந்த உலகத்துல வந்தார். நம்மை சீர்படுத்தும்படிக்கும், நம்மை பலப்படுத்தும்படிக்கும், அந்த நித்திய வாழ்க்கையை நம்மை சேர்க்கும்படிக்கும் ஆண்டவர் இந்த இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மோடு வந்தார். கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையை தாங்கும் தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் என்ன பண்ணுவார்? உண்டாக்குவார். அதற்கான இம்மானுவேலராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிரி. ஆகவே அந்த உலகத்திலே இம்மானுவேலராய் வந்த கர்த்தர் முதலாவது ஆண்டவர் சொன்னார், எவனமாய் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் முதலாவது பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி தம்மோடு பிள்ளைகளோடு காணப்படுகிறார். நம்மோடு இம்மானுவேலராய் இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ரட்சிக்கும்படிக்கு இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தப்புவிக்கும்படிக்கு இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஆண்டவருடைய நித்திய வாழ்க்கையை தம்முடைய பிள்ளைகளை சேர்க்கும் மட்டும், பிள்ளைகளை தப்புவித்து அந்த நித்திய வாழ்க்கையை சேர்க்கும் மட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை தப்புவிக்கும்படி நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தத்தோடு இந்த உலகத்தில் பிறந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மோடு இருக்கிறாரா என்பதை நாம் அவ்வப்போது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கிரியைகள் மூலமாய், நம்முடைய வார்த்தைகள் மூலமாய், நம்முடைய யோசனைகள் மூலமாய் அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டவரை விட்டு தூரமாய் காணப்படுகிற நம்முடைய இருதயத்தை ஆண்டவரோடு நெருங்கி சேர்வோம். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். அதை உணர்ந்து கொள்வோம், அதை ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நம்மை காக்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை தப்புவிக்கும்படி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். வாசிப்போமா? அந்த வசனத்தை வாசியுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். 1:23. அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? நம்மோடு இருக்கிற கர்த்தரை நாம் தொடர்ந்து ஆராதிப்பதன் மூலமாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலே ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டு அந்த நித்தியமான வாழ்க்கையை நம்முடைய பிரவேசிப்பதற்கு நம்முடைய வாழ்வை பலப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் தொடர்ந்து நாம் அனைவரையும் பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள், குறிப்பாக வருகிற சனிக்கிழமை பாடல் குழு பயிற்சி நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் பாடல் குழு பயிற்சியிலே கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் சரியாக காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் உபவாச ஜபங்களிலே பங்கு பெறுங்கள். பாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்து வருகிறீர்கள். இந்த பாக்கி வைத்திருக்கிற பிள்ளைகள் கடந்த முந்தின ஆண்டுகளிலே உள்ள பாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஐஎம்எம் கோல்டன் ஜூப்ளிக்கான செலிப்ரேஷனுக்கான அந்த ஒரு நன்கொடை இது உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே பிள்ளைகள் அதை
நன்கொடையை வசூலித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆகவே பிப்ரவரி மாதம் கடைசி ஓய்வுனா அதற்கு கடைசி நாள். ஆகவே நீங்கள் நன்கொடையோடு, அதாவது முழு நன்கொடையோடு அதை நீங்கள் போதரிடத்தில் சமர்ப்பிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதிலே சில குழுக்கள் பரிசுகள் எல்லாம் இருக்கிறது, அதை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆகவே பிள்ளைகள் அதை பத்திரமாய் அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி போதரிடத்தில் கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று தினத்திலே குறிப்பாக ஆலயம் அலங்காரம் செய்த பிள்ளைகளுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, சிக்ஸான் கீத ஆராதனையில கிறிஸ்துமஸ் ட்ரீ கிஃப்ட்டுகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த நாளிலே சிறப்பித்த அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பிள்ளைகளுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை முடிந்த பின்பு உங்களுக்கு திருச்சபை மூலமாக டிஃபன் உங்களுக்கு ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் அனைவரும் சற்று நேரம் அமர்ந்து நீங்கள் அதை அழிந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வர பண்டிகை நாட்களின் தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போது நம்முடைய திருச்சபை மூத்த ஒரு அறிவிப்பை நம்மோடு பகிர்ந்து கொள்வோம். ராஜதுரை அறிவிப்பை. ஜனவரி 1ஆம் தேதி நம்மளுடைய திருச்சபை முடிந்ததும் ஆயர் சந்திப்புக்கு ஐயாவை எல்லாரும் வரவேற்று போகக்கூடிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 75வது பாடலை நாம் ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். 75வது பாடல். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். 75வது பாடல்.
நாளுடைய ஐக்கிய பந்திக்காய் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடற்ற சரீரத்திற்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரத்தத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து. அவருடைய சீஷர் கூறியது, உண்மையாக மனமருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் நினைவு பூர்வமாக அவர் திருப்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாக இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாக மனவருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமும் ஆகிறது இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதி உள்ள உகரகோபாக்கினை எங்கள் மேல் பரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உங்களுடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அறிஞருக்கு செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு எடுக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையின்றி உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பள்ளியில் சேர தெரியாமல் தேவனுடைய அகற்ற இறக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உங்களுடைய மேசையின் கீழ்விடும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்தனல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரம தந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏக பலியாய் ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொழுதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே.
இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்களூர்களாகும்படி கிருபை செய்தள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். Thank you.
ஜெப சிந்தையோடு 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் சேர்ந்து எழுப்போம். 475வது பக்கம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவனே ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். ஜெபம் செய்வோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தத்தோடு இந்த உலகத்திலே மானிட குமாரனாய் பிறந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, 3 நிலைகளிலே எங்களோடு இருக்கிறீர். எங்களை காக்கும்படியாய், எங்களை ரட்சிக்கும்படியாய், எங்களுடைய வாழ்க்கையை தேவனை மீண்டும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட இருக்கிறீர். அதை எதையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போதும் சுவாமி, இந்த நாளிலும் உங்களுடைய பண்டிகை திருநாளிலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க தேவனீர் பாராட்டுகிற அனைத்து கிருபை வரங்களை எங்கேயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஆராதனையிலே கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நிலையோடு பிள்ளைகள் வராமல் இருக்கிறார்கள் என்பதை அறிந்த கர்த்தர், வருகிற நாட்களிலே பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வாங்க சுவாமி. உங்களுடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் வாழ்விலே தொடர்ந்து காணப்படட்டும். ஆண்டவரே, நிறைவான நன்மைகளினால், கிருபைகளினால் எங்களை அனுப்புகிற கர்த்தர், பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திர காணிக்கைகள், பை காணிக்கைகள் அனைத்தையும் தேவனின் அங்கீகரித்து இவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்க்கையிலே நிறைவாய் தந்ததை எண்ணிமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பின் சந்தோஷத்தை, சமாதானத்தை பிள்ளைகள் நிறைவாய் இப்போது பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சமாதானத்தோടെ போகடுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Happy Christmas.